அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சா ரட்சிப்பை இழந்துருவாங்களா? இந்த கேள்வி மீண்டும் மீண்டுமா கிறிஸ்தவத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. வேறு வேறு வடிவங்கள் இந்த கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எஸ்ஆர்னோ பதில் சொல்லப்படுது. ஆமா, ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சாங்கன்னா ரட்சிப்பை இழந்துருவாங்க. இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எஸ்ஆர்னோ பதில் சொல்லப்படுது. இந்த கேள்வி பதிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம சரியான ஒரு கேள்வியை கேட்டால் தான் நமக்கு பதிலும் சரியா கிடைக்கும். நாம கேள்வியை தவறாக கேட்போமானா அதற்கான பதிலும் தவறானதாகவே இருக்கும். இந்த கேள்வியை நம்ம வேதாகமத்தில் கேட்கும்போது, அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சா ரட்சிப்பை இழந்துருவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம வேதாகமத்தில் கேட்கும்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கான ஒரு நேரடியான பதில் வேதாகமத்தில் எங்குமே கிடையாது. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களை ரட்சிப்பை இழந்து போக மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களே, இனி நீங்கள் பாவம் செய்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரியான ஒரு பதில் வேதாகமத்திலே எங்கும் இல்லை. அதனால இதற்கான பதிலை நம்ம வேதாகமத்திலிருந்து மிக நேரடியாக நாம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத முதலாவது நாம தெரிந்து கொள்ளணும். நாம் நினைக்கிறத விட இந்த கேள்வி ரொம்ப ஆழமானதும் சிக்கலானதும் கூட. ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ் ரூமை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணாம போனா டீச்சர் அடிப்பாங்களா? இதை எஸ்ஆர்னோ கொஸ்டினா கன்சிடர் பண்ணா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம்? ஆமாங்க, அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாம போனா அவங்க அடி தொளிச்சு எடுத்துருவாங்க. இது ஒரு பதில். அதுக்கு அடுத்ததா, இல்ல இவங்க புதிய ஏற்பாட்டு டீச்சர், அதனால இவங்க ஹோம்ஒர்க் பண்ணாம போனாலும் அடிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பதில் தான் இருப்பதாக நாம நினைக்கிறோம். ஆனா நாம் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோமானா, அந்த டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணாம போகும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணாத பையன்கள் எல்லாம் எழுப்பி விட்டுருக்காங்க. ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான், எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துருக்கிறான். பட் ஆனால் அந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்றதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல, அது அவனுக்கு புரியல. அப்படிங்கிறனால அந்த ஹோம்ஒர்க் அவனால செய்ய முடியல. அதை அவன் காட்டுறான். அடுத்தது இன்னொரு பையன் சொல்றான், டீச்சர் எனக்கு உடம்பு சரியில்லை நேத்து, அதனால நான் ஹோம்ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். மூணாவது ஒரு பையன், அந்த பையன் வழக்கமா எப்பவுமே ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டான். அவன், என்ன நீ ஹோம்ஒர்க் கொடுத்தா நான் பண்ணிடணுமோ அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். நாலாவது ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், வழக்கமா எப்பவும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்ற பையன், அவன் உண்மையிலேயே நேற்று ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கான். பாருங்க, இப்போ அந்த ஹோம்ஒர்க் பண்ணாம வந்த பையன்கள்லயே வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த டீச்சர் இதை ஹேண்டில் பண்ணும் பொழுது இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஒரு பையன் ஹோம்ஒர்க் பண்ணக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவனால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாமல் நிற்கிறான் அப்படின்னா அந்த பையனை டீச்சர் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையோடு அவங்க அணுகுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பையன் திமுறோட, நீ என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தா நான் பண்ணிடணுமோ அப்படிங்கிற மனநிலையில் பார்க்குற பையனை வேறு விதமாக அணுகுவாங்க. தினமும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்திருக்கிற பையனை ஒரு மாதிரி அணுகுவாங்க. உடம்பு சரியில்லாமல் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்திருக்கிற பையனை வேறு மாதிரி அணுகுவாங்க. இப்படி ஹோம்ஒர்க் பண்ணலைனாலே அடிப்பாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை தாண்டி நாம் அந்த சூழ்நிலை கவனமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இத்தனை விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சா ரட்சிப்பு இழந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு எஸ்ஆர்னோ சூழ்நிலையில பதில் சொல்ல முடியாது. கடவுள் அந்த பாவம் எப்படி செய்யப்படுகிறது, அதனுடைய சூழல் என்ன அப்படிங்கிற எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று வாழுகிற, துன்பத்தின் பாதையில் நடக்கிற, ஒரு சில நேரங்களில் இந்த போராட்டத்திலே தோல்வி அடைந்து விடுகிற, பாவம் செய்து விடுகிற அந்த கிறிஸ்தவனையும், நான்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சுப்பா, ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சாலும் நித்திய இழந்து போக மாட்டாங்கன்னு சொல்லி தான் பைபிளில் போட்டிருக்கு, அதனால நான் என்ன பாவம் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி துணிந்து பாவம் செய்கிற அந்த நபரையும் கடவுள் ஒரே விதமாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பாவத்திற்கு எதிரான கடும் போக்கு மனநிலை உள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலேயும் கிருபை அதிகமாக பேசப்படுவதனால பாவத்திற்கு எதிரான அவருடைய கடும்போக்கு மனநிலை மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் எப்பொழுதுமே பாவத்திற்கு எதிரான கடும்போக்கு மனநிலை உள்ளவராகவே இருக்கிறார். அதில் எப்பொழுதுமே மாற்றம் இல்லை. அதனாலதான் வேதாகமத்துல நாம ஒரு இடத்துல கூட கடவுள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவோ அல்லது அனுமதித்து விட்டதாகவோ நம்மால பார்க்கவே முடியாது. வேதாகமும் கிருபையை பேசுகிற எந்த இடத்திலும் கிருபை இருப்பதனால் பாவம் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. உங்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அதே அதிகாரத்துல 14வது 15வது வசனத்துல, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா?
கூடாதே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செஞ்சா நித்திய ஜீவனை இழந்து போவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நாம முதலாவது ரட்சிப்பை குறித்து அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதே அல்லது காப்பாற்றப்பட்டிருப்பதே அந்த பாவத்தில் இருந்துதான். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதே பாவம் செய்யாமல் வாழ்வதற்குத்தான். இதை நாம புரிந்து கொண்டோமானா இந்த கேள்வி எவ்வளவு தவறானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம கேள்வியே தப்பா கேட்டுட்டு அதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதில் கிடைக்காது. தீத்துக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்ன பண்ணணுமா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு, இதுதான் அங்க ரட்சிப்பு பாருங்க, நித்திய ஜீவன். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னதாகளுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பாருங்க, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வேதாகம் சொல்லுகிற அறிவுரை என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் பாவம் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பாவம் செஞ்சாலும் உங்களோட நித்திய ஜீவனை இழந்து போக மாட்டீங்க, இந்த கண்ணோட்டத்தில் வேதாகமும் பேசவே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், லௌகீக இச்சைகளை வெறுத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் வேதாகமம் நேரடியாக போதிக்கிறது. இதுதான் நேரடியான போதனை. ஆனால் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு சில நேரங்களில் பாவம் செய்து விடுகிறேனே, எனக்கு உங்களுடைய பதில் என்ன? இதற்கான தெளிவான ஒரு பதிலை 1 யோவான் புத்தகத்தில் யோவான் எழுதுறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதுறாரு, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடாவாமல் பொய் சொல்லுறவர்களா இருப்போம். மிக நேரடியாக எழுதுறாரு பாருங்க. நாம் ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லி சொன்னாலும், அதாவது நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அப்படி சொல்லிக்கிட்டு நாம தொடர்ந்து இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போமானால், இந்த இடத்துல அப்படிப்பட்ட நபர்களை இங்க யோவான் ரட்சிக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல வைக்கல, மாறாக பொய் சொல்லக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்ல வைத்திருக்கிறார், அல்லது பொய்யில நடக்கிறவங்க லிஸ்ட்ல வைத்திருக்கிறார். அப்போ உண்மையில ரட்சிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? 7வது வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் கடவுளோடு. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படின்னா பாருங்க, கிறிஸ்தவன் அப்ப எந்த பாவமும் பண்ண மாட்டான், எப்பவுமே வெளிச்சத்துல இருப்பான்னு சொல்லிட்டு யோவான் சொல்றாரா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கலாம். அவர் அப்படி சொல்லலைன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. 8வது வசனத்துல, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்குள்ள எந்த பாவமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இப்பவும் நம்மை நாமளே ஏமாத்துறோம், இப்பவும் நமக்குள்ள உண்மை இல்லை அப்படிங்கிறார். இப்போ பாருங்க, அப்ப என்னதான் இந்த இடத்துல யோவான் சொல்ல வராரு? 9வது வசனத்துல அதுக்கான பதில் அவர் சொல்றாரு பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இதனால தான் நான் சொன்னேன், இந்த கேள்வி எந்த சூழலில் கேட்கப்படுகிறது, யார் கேட்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுக்காக வாஞ்சையோடு ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு நபர் தவறி விழும்பொழுது அவர் இந்த கேள்வியை கேட்பாரானா? அவருக்கு இந்த பகுதி பதில் சொல்லுது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்ன எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதெல்லாம் பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி துணிந்து பாவம் செய்வார்களானால் அவர்களுக்கு இதே பதில் கிடையாது அப்படிங்கிறது நீங்க உணரணும். யோவானும் கூட இந்த மன்னிப்பை குறித்து எழுதிட்டு உடனடியா 2வது அதிகாரம் 1 வசனத்துல என்ன எழுதுறாரு தெரியுமா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுறேன். கடவுள் மன்னிப்பை குறித்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்க பாவம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மன்னிப்பை குறித்து உங்களுக்கு எழுதல, நீங்க பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மன்னிப்பை குறித்து இந்த இடத்துல எழுதுறேன்னு சொல்லி உடனடியாக இந்த இடத்துல யோவான் அதை தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கேள்விக்கான என்னுடைய பதில் என்ன? இந்த கேள்விக்கு வேதாகமும் நேரடியாக பதில் சொல்லலை, அதனால என்னாலும் இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிக்கப்படலையா அதையும் என்னால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கேள்வியை கேட்குறீங்களோ அதுக்கேற்ற விதத்தில் கடவுளுடைய பதிலும் இருக்கும். கடவுள் அன்புள்ளவர், அதனால அவர் உண்மையுள்ளவர்களை, பாவத்தை வெறுக்கிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. அதே நேரத்தில் அவரிடத்துல விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா
அதற்கான விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்குள்ள இன்னும் நிறைய கேள்விகளை எழுப்பி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே வர்ற நாட்களில் நான் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.